நான் சைல்டு லேபராக திருப்பூருக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இருந்தபோது அழுதேன். நான் இருந்த என் மார்க்கெட்டு என் கண் முன்னாடி இடிக்கும் போது ஒன்று இருக்குல்ல, அப்போ நான் அழுகுறோம். நான் மட்டும் நான் கிடையாது, என் கூட இருந்த எல்லாருமே. எங்கள் அப்பா இறந்து போகும்போது நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் 13 வயசில் மார்க்கில் மூடத்துக்குறதுக்கு போகிறேன். சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வெறும் கதையை சொல்லி நம்பிக்கை வழியாக ஒரு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம நம்புறோன்றதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாரும் நம்பி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது ஓடிட்டு இருக்கு. பயணத்தின் வழியாக நீங்கள் எந்த முன் தீர்மானம் இல்லாத ஒரு மனிதர்களை சந்திக்கலாம். தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்களை சந்திச்சுட்டே இருக்கிறதே ரொம்ப நல்லது லைஃப். அவரோட 3 நாள் ஜாவர் கணக்கிலோட நாங்கள் இருக்கோம். அவர் கூழாங்கல் பார்த்துருக்காரு. நான் ஒரு லேப்டாப்பில் அவர் படத்தை பார்த்து அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்னடா எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு போய் அவர் கூழாங்கலை பார்த்துருக்காரு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது. யாருங்க இருந்தாலே இப்படியே கேட்டது. நிறைய நாள் இப்படியே வாழ்க்கை போயிருமான்னு வச்சு பயந்துருக்கு. ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த என் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், யாருங்க இருந்தாலே இப்படி கேட்டார். இப்படியே கேட்டது. ஏன்னா நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம், பேரல் சினிமாலாம் பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? கில்லி இருக்குது, திருப்பாச்சி இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் போகணுமா இல்லை அந்த பக்கம் போகணுமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆள் கிளியராக ஒரு முடிவு எடுத்துட்டார் பாருங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டாருங்க. அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. யார் தான் PS வினோத்ராஜ்? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு நான் அந்த மாதிரியான படங்கள் தான் பார்த்து வளர்றேன், எல்லாம் பண்ணுறேன். நான் இந்த வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நான் சைல்டு லேபராக திருப்பூருக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? மார்க்கில் மூட தூக்கிட்டு இருக்கும்போது இந்த நிலம் அந்த சூழல் என்னவா வச்சுருந்தோ அதுக்கு 100% நான் உண்மையாக இருந்திருக்கேன். எனக்கே தெரியாமல் உண்மையாக இருந்திருக்கேன்னா எந்த விதத்தில்? என்னை என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னை ஸ்லேவாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? எனக்கு தெரியாமல் நான் அதை நம்பி வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இந்த அனுபவம்லாம் இருக்குல்ல, இந்த அனுபவம் எல்லாமே எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு ஒரு இமேஜஸ் கொடுக்குது, ஒரு பெயினை கொடுக்குது. நிறைய நாள் இப்படியே வாழ்க்கை போயிருமான்னு வச்சு பயந்துருக்கேன். இது எந்த வயசுல? எங்கள் அப்பா இறந்து போகும்போது நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 9 வயசு எனக்கு. நான் 13 வயசில் மார்க்கில் மூடத்துக்குறதுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஒரு 2 வருஷம், ஒரு 1.25 வருஷம் சம்திங் அங்கே இருக்கேன். போய் எனக்கு அந்த சின்ன வயசு மூடத்துக்கு போது எனக்கு அப்போயே நல்ல அந்த ஒரு 5 ரூபா ஒரு மூடைக்கு பூ மார்க்கெட்லேருந்து சிம்மக்கல்லில் போய் மூடையை வச்சோம்னா ஒரு 5 ரூபா அப்படின்போது எனக்கு பெரிய காசாக இருந்துச்சு. போயிட்டு வீட்டுக்கு அதை கொடுப்போம். ஏதோ ஒன்று வாழ்க்கை பெரிய ரொம்ப டார்க்குள்ளேயே இருக்குது. எப்படின்னா அந்த நிலம் என்னை அனுப்பிச்சி விட்றது இருக்குல்ல, அது சின்ன வயசுலேருந்து இந்த நிலம் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு இடத்த எனக்கு பயங்கர எமோஷனல் பாண்டிங்காக, மார்க்கெட்டு தான் எல்லாமே, நாங்கள் அங்கே தான் எல்லாமே பண்ணுவோம். எனக்கு வாழ்க்கையே மார்க்கெட்டு தான். மதுரையில் மீனாட்சி கோயில் பக்கத்தில் இருக்குது அந்த மார்க்கெட்டு. இப்போ கொண்டு போய் மாட்டுத்தாவணில் வச்சுட்டாங்க. ஃபுல் லைஃப்பும் அங்கே தான் இருப்பேன். பகல் இரவு படங்கள் பார்க்குறது, ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறது எல்லாமே எனக்கு அங்கே தான் இருக்கும். திடீர்னு என்ன ஆகுதுன்னா, கோயில் சுற்றி நம்ம டெவலப் பண்ணுறோம். இங்கே கார் நிறையா கூட்டங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த மார்க்கெட் இருக்குன்னா இன்னும் நெருக்கடி ஜாஸ்தியாகுது. இந்த மார்க்கெட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு மாட்டுத்தாவணி கொண்டு போயிடுவோன்றாங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இருந்தபோது அழுதேன். நான் இருந்த என் மார்க்கெட்டு என் கண் முன்னாடி இடிக்கும் போது ஒன்று இருக்குல்ல, அப்போ நான் அழுகுறோம். நான் மட்டும் நான் கிடையாது, என் கூட இருந்த எல்லாருமே. அப்போயே வெறுமையாக இருக்குது எனக்கு. ஒரு உச்சி வெயிலில் நடந்து போனால் ஒரு மூடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. திரும்பி ஏதோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அங்கே போய் அந்த மாட்டுத்தாவணியில் இருக்க மார்க்கெட்டில் போய் வேலை செஞ்சால் எங்களுக்கு ஒட்டலை. எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக எங்களுக்கு புழங்கிருச்சு. எங்களுக்கு ஒட்டலை. இது ஒரு மாதிரி அந்நியமாகவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அது அப்போ திரும்பி வர்றோம். வீடோட நிலைமை என்ன ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. அப்போ அந்த டயத்தில் படித்தவங்க எல்லாரும் இன்ன வரைக்கும் சென்னை நோக்கி வர்றதோ ஒன்று இருக்குல்ல. எப்படியா சென்னைக்கு வந்தது நல்லது தான். ஆனால் பொருளாதார ரீதியாக வேறு காரணத்துக்காக திருப்பூர் நோக்கி படையெடுக்கிற ஒரு கும்பல் போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அங்கே திருப்பூருக்கு போக வேண்டிய குடும்பத்தோடு திருப்பூருக்கு போனோம். இப்போ நான் இங்கேருந்து இப்படி ஒரு சேஞ்ச் ஆகிறேன், இங்கேருந்து இப்படி ஒரு சேஞ்ச் ஆகிறேன், திருப்பூருக்கு வரேன். திருப்பூருக்கு வந்தால் ஃபேமிலியாக வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நல்ல அப்பயே பெரிய குடும்பம் எல்லாருமே வேலை செஞ்சு அவ்வளோ நல்ல காசு வரும். அப்பயே நான் சொல்கிறது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே 1500 2000 ரூபான்றது வாரம்ன்றது பெரிய காசு. இதை வச்சு குடும்ப சூழலை கடன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறோம். அப்போ அம்மாவுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. நான் மட்டும் என்னால் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா அந்த திருப்பூர் அந்த கம்பெனி எனக்கு அட்டாச் ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் இங்கேருந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ விட்டுட்டு நான் எப்படி போவேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு
திரும்பி அந்த எமோஷன்ஸ்குள்ளே நான் போக விரும்புகிறேன்னு அங்கே இருந்துட்டேன். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் மட்டும் வேலை செய்வேன், எல்லாமே வாரம் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வருவேன். அப்போ அங்கேருந்து பழகி அங்கே இருக்கிற எல்லா மோசமான டார்க்கான ஏரியாக்குள்ளேயும் நான் போனேன். என் கண்ணுக்கு எதிரே நிறையா பசங்களோட வாழ்க்கைலாம் சிதைவுக்குள்ளாச்சு. என் கண்ணுக்கு நேராகவே. அந்த டயத்தில் என் கூட இருந்த நல்ல நண்பர்கள் வந்து கம்பெனியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நான் சினிமா பற்றி அதிகமாக பேசிட்டு வந்து நீங்கள் வந்து படித்து இது இப்படி இந்த மாதிரி போய் லாக் ஆகி மாட்டிக்கும் வாழ்க்கையை சிதைவுக்குள்ளாக்கிறாத அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு நான் அதுக்கப்புறம் போய் படிக்கிறது. எத்தனை 19 வயசு 17 வயசில் திரும்பி போய் படிக்க போகிறேன். படிக்க போய் திரும்பி வந்து 8th 10th முடிச்சுட்டு அங்கேருந்து ஓகே பெருசாக படிச்சிட்டோம். ஓகே இப்போ போனால் சென்னையில் போனால் ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு சொல்லி திரும்பி மதுரைக்கு வந்தேன். திருப்பூர்லேருந்து இருக்க முடியாத ஒரு நெருக்கடி ஒன்று வந்துச்சு. இருந்திருந்தால் ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிருப்பேன். அங்கே ஒரு நெருக்கடி வந்துச்சு. அங்கேருந்து திருப்பூர் ஃபினான்ஷியலாக இல்லை, அது ஒரு வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப் காலி அப்படின்னு உடனே மதுரைக்கு என்னை வந்து எங்கள் ஓனரம்மா எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கேருந்து கெட்டு போய் இது பண்ணிடாதடா, ஒழுங்கா போட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. மதுரைக்கு வந்து ஒரு 1.5 மாதம் திரும்பி அந்த வெறுமையாக சுற்றுறேன். அப்போ சினிமா தானே தெரிஞ்சோம். இங்கே வருவோன்னு வர்றேன். இந்த ட்ராவல் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து இங்கே இருக்க படத்தில் எதுலையுமே இல்லை. இந்த நெருக்கடியை சொல்கிற படம் எதுவுமே இல்லை. எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்ற சொல்கிற படம் எதுவுமே இல்லை. அதை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுற படம் இல்லைன்றேன் நான். எமோஷ்னலாக பயங்கரமாக சூப்பரான படங்கள் இங்கே எல்லாமே இருக்குது. இந்த நெருக்கடி அதான் சொன்னேன்ல, இப்போ எஸ்கே தயாரிக்க வந்ததுக்கு நான் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த மக்கள் நெருக்கடியில் வாழ்கிறான்ல அவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு படம் இருக்குன்ற ஒன்று இருக்குல்ல. இங்கே பொலிட்டிக்கலாக எல்லா வியூவிலையும் படம் வந்துருச்சு. எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் பண்ணாதெல்லாம் நான் பண்ணல. ஆனால் இந்த என்னை சுற்றி இவ்வளோ இந்த இவ்வளோ நடந்திருக்குல்ல, இவ்வளோ இது இருக்குல்ல, இதை நான் வந்து இங்கே பார்த்தா இங்கே இல்லை. எனக்கு இது எங்கே சுவாசித்தடுது, எங்கே ஒரு மைண்ட் ஹோல்டு பண்ணுது அப்படின்னா, நான் இந்த படம் மாதிரியான படங்கள் பார்க்கும்போது, இலக்கியம் பிடிக்கும்போது, நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு ஹோல்டு பண்ணுது. இதுலேருந்து சினிமானா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகும். கண்டிப்பாக கரெக்ட்ல. நான் சொன்ன மாதிரி இப்போ கில்லி திருப்பாச்சிலாம் தான் எனக்கு பெரிய கொண்டாட்டம். நானும் அதானே பார்த்துருக்கேன். சிவாஜி பார்த்து தான் நம்ம வந்து ஆஹா இதாண்டா படம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். எந்த தப்புமே இல்லை. இப்போவுமே நான் திருப்பாச்சியை 10 தடவை கூட பார்ப்பேன். நானும் தான். கரெக்ட்ல. இதுலேருந்து உங்களுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் மாறுபட்டதாக இருக்குது. அந்த ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் எப்போ எக்ஸ்போஸ் ஆகுறீங்க? இல்லை அதுதான் இப்போ நான் வந்துட்டேங்க. நான் வந்து அந்த பகவதி வினோத் என் பேர், ஓகேங்களா. வந்துட்டேன். வந்து நான் இங்கே வந்து பார்க்குறேன். பார்த்தா ஊரில் பகவதி வினோத். ஆமாம். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ கடந்து வந்த ஒரு இது வந்து இந்த லைஃபு இதுலேயும் அங்கே கொஞ்சம் இதாகிட்டே இருக்குது. எனக்கு இங்கே இருக்க ஸ்ட்ரகிளுக்கும் நாம் பண்ணிகிட்டு இருக்க இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கு தீனி போடுற மாதிரி, இதுக்கு சரி பண்ணுற மாதிரி நான் வந்து கொஞ்சம் தான் இந்த நாடகத்தை எடுத்துக்கிட்டேன், இலக்கியத்தை எடுத்துக்கிட்டேன், நான் படங்களை பார்க்க ஆரம்பித்தேன், ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இதுலேருந்து ஒரு மைண்ட் செட் கிடைக்கிறதில்ல. இலக்கியத்தில் ஒரு சிறுகதை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணுன்ற ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ப் இருக்குல்ல, கத்தி மாதிரி. இந்த கிளைமேக்ஸ் கத்தி மாதிரி முடிஞ்சோன்னு அப்படியே ட்ரிகர் ஆகுறாங்களா, என்ன அப்படி முடிச்சுட்டு என்ன முடிச்சுட்டு, இது ஒரு சிறுகதையிலையும் நடந்திருக்குல்ல, டப்புன்னு முடிஞ்சிடும். இதெல்லாம் எனக்கு வந்து கிடைச்சி இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே. அப்போ நான் ஒரு இடத்துக்கு ஐடியாவுக்கும் வர்றேன். இங்கே இது சரி இது தவறு அப்படின்ற இடத்துக்கே போக வேண்டாம். இந்த மாதிரியான படங்களும் இருக்கட்டும், உலகம் முழுக்க இப்படி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்ல கமர்ஷியல் படம் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு ஃபைனான்ஷியலாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் இருக்கும்போது தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மரியாதையாக இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கதையாக புத்தகங்கள் வழியாக படிக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுலேருந்து கட்ஸை கற்றுக்கிறது, அதுலேருந்து பிளாட் பாயிண்ட்ஸை கற்றுக்கிறது, அதுலேருந்து கிராஃப்டை கற்றுக்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு கிட்டுச்சு? தெரியலைங்க. நான் தெரியலையா? இல்லை தெரியலைங்க, எனக்கு வந்து தெரியவே இல்லை. நான் வந்து இது எனக்கு தோணுது, இதை நான் பண்ணுறேன், இதுக்காக நான் செலுத்தி வேலை செய்கிறேன், அவ்வளோதான். நான் செஞ்சது சரியான என் நண்பர்கள் எல்லாத்துட்டையும் நான் திரும்ப கேட்குறேன், அவ்வளோதான் நான் பண்ணுறேன். எனக்கு இப்படி ஒன்று தோணுது. இது நான் பார்த்த படங்களுக்கு காரணமாக இருக்கலாம், நான் நாடகத்தில் துறையிலேருந்து வந்ததுனால இருக்கலாம், நான் இலக்கியத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டா இருக்கலாம், நான் இங்கே ஒர்க் பண்ண சில ஆட்களோட இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் நான் செஞ்சதை சரியானு இங்கே சில பேர்த்துல காத்து கேட்டுக்கிறேன். நீங்கள் இங்கே வந்த பிறகு இப்போ ஏடியா ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் சொல்லுங்கள். ரொம்ப டெய்லி சந்தோஷம்தான். 24 hours வேலை இருக்கும். ஆனால் அந்த கிளாப் நான் தான் அடிப்பேன். அந்த சவுண்டு அடிக்கிறதுல வந்து அப்படி தடிமாறி அடிக்க ஆரம்பிச்சு ஸ்டைல் அடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அப்படி டப்புன்னு அடிச்சுட்டு வந்துட்டு இதுக்குள்ளே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குங்க.
இப்போ படம் பண்ண பிறகு அந்த சந்தோஷம் இருக்கா, ஒரு இடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு அந்த சந்தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நம்ம சும்மா வேலை வெட்டி இல்லாமல் அசிஸ்டன்ட் வாய்ப்பு தேடிக்கிட்டு காலண்டர் மாத காலண்டரில் எத்தனை முகூர்த்த நாள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மண்டபங்கள்லாம் போய் கல்யாணத்தில் சாப்பிட்டு சும்மா சாப்பிட்டு வந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, நானும் சாப்பிட்ருக்கேன். அது எல்லாரும் தான் பண்ணியிருப்போம் சார். அது நம்மளுக்கு அப்போ தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு மண்டபத்தில் பயந்து சாப்பிட போன ஒரு பசங்க எல்லாரும் அதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக சாப்பிட்டு மாப்பிள்ளை பொண்ணோட வந்து ஃபோட்டோ எடுத்துகிற அளவுக்கு தைரியம் வருதுல்ல. நானும் எடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கீங்களா? நான் கச்சேரி கேட்டிருக்கேன். அப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இதுதான் நான் வந்து என்னை எஜுகேட் பண்ண தான் நான் நினச்சிக்கிறேன். இப்போ உங்களுடைய படங்கள்ல ஆர் உங்களுடைய படங்களை கன்சியூம் பண்ற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் ஆர் பேரல் மூவ்மெண்ட்ல இருக்க படங்களை கன்சியூம் பண்ற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இப்போ எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம முதல்ல ஒரு பேரல் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ உங்களுடைய எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்ன்றது எப்போ ஆரம்பிக்குது, என்ன மாதிரி படங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு அப்போ என்னடா ஸ்லோவாக இருக்குன்ற உங்களுக்கு தோணி இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். சார்லி சாப்ளின் வந்து த கிட் அப்படின்னு ஒரு படம் பார்க்குறேன். சார்லி சாப்ளின் எனக்கு வந்து பயங்கர காமெடி பண்ணுவார்ப்பா அப்படின்ற இடத்துல தான் நான் முதல்ல இருக்கும்போது வெளியே இருக்கும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிது. நான் கிட்டுன்னு ஒரு படம் பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து பொலிட்டிக்கலாக அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தேடி வேறு விஷயங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளை அலோவ் பண்ணாது. நம்ம அலோவ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்காது. அதான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆடியன்ஸை எதுவுமே சொல்லவே முடியாது, குறையே சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா நம்மளும் அங்கேருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா. எனக்கு ஃபஸ்ட்டு அலோவ் நடக்காது. நான் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி டெய்லி பார்த்து அதை யோசிக்கும்போது எங்கேயோ ஒரு இதாக இருந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்ல, இதுதான் எல்லார் லைஃப்லையும் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் ப்ரூஃப். நான் ரொம்ப இதாக சொல்லுவேன், பெருமையாக இல்லை, ரொம்ப மார்க்கில் மூட தூக்கிட்டு இருந்தேன். நான் சும்மா இதில் என்ன இருக்குது, ஓகேங்களா, இங்கே உட்காந்துருக்கேன்ல, இது ப்ராசஸில் நடந்தது, என்னை சுற்றி என்ன நடக்குது, எதெல்லாம் நான் இன்ஜெக்ட் பண்ணுது, எதெல்லாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ற தெரிஞ்சுட்டு நான் நடந்தேன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண முடியாத படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் சண்டை போட்டிருக்கோம், நம்மளும் திட்டிருக்கோம். ஆனால் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான என்னை வந்து இது பண்ணவங்க, என்கிட்ட வந்து இந்த படங்களை சொன்னவங்க இருக்காங்களா, அதை பற்றி பாரு இப்படியே சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு எனக்கு டோனி காட்லிஃப்னு ஒரு டைரக்டரை பார்க்குறேன். அவர் படங்கள் தான் ரொம்ப அங்கே இருக்கிற ஜிப்சிக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ், ஜிப்சி என்னவா ஆக்கப்பட்டாங்க, எப்படி அவங்களோட பயணங்கள்லாம் என்னவா சிறைக்குள்ளாச்சு, அவங்களுக்கு நெருக்கடியாக எங்கே போய் இதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது இது தானே, ஆமாம் இதானே நம்ம தேடிட்டு இருந்த ரூட்டு, இதான் நம்ம வேறு அப்படின்னு சொல்லி அங்கே தான் எனக்கு கண்டுபிடிச்சி அதை ஒரு இங்கே கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புலம்பெயர்ந்ததுனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால ஜிப்சிகளோட கதை உங்களுக்கு டெஃபினட்டாக அது கூட இருக்கலாம். ஜிப்சியாக தானே இருந்திருக்கேன் ஃபுல்லாக வந்து, அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோனேன். ஆனால் எனக்கு அந்த கதைகளில் இருக்க ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மெயின் ஸ்ட்ரீமில் வந்து புதுசாக ஏதோ ஒன்று நம்ம வந்து இவ்வளோ நெருக்கடிகளில் இப்போ எனக்கு பார்க்கும்போது இந்த நான் மகனான ஒரு சீன் வரும், குடும்ப சூழலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் இப்படி கடந்து போவார். உடனே கார்த்தி சார் வந்து வணக்கங்க அப்படின்னுவான், யாரானா குடும்பஸ்தேன் வருது. அது மாதிரி எனக்கு இப்போ இவ்வளோ பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ தாண்டி இங்கே ஒருத்தவங்க சர்வே ஆகிறது எவ்வளோ கஷ்டம்ல. அப்போ எல்லாருமே தானே எனக்கு மரியாதை வருது. அதுவும் இங்கே வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒன்று மெயின் ஸ்ட்ரீமாக அவங்க சஸ்டெயின் ஆகிட்டு வெற்றிமாறண்ணே, ராமண்ணே, அதுக்குள்ளே அவங்களோட சொல்லிட்டு ரஞ்சித் அண்ணே, ரொம்ப கஷ்டம். கார்த்தி சுப்ராஜ், மிஸ்கின், எல்லாருமே சொல்றேன், இவங்க தான் பர்டிகுலரானு கிடையாது, பேலன்ஸ் எப்படி இது எப்படி நடந்து இவ்வளோ வருஷம் வந்து இவங்களால சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு, இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ பொலிட்டிக்கலாக இவ்வளோ விஷயம் எப்படி இவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு எல்லா பேர்த்தையுமே மரியாதை. ஸோ எல்லா ஒர்க்கையும் பார்க்கலாம். அப்போ அவங்க ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, ஒரு மாஸ்டரை. இப்போ எனக்கு டோனி காட்லியோட அகம்புறம் எனக்கு தெரியும். நான் பாலா சார் மேலே ஆசைப்பட்டு நான் இவன் தான் பாலா புக்கு படித்தது மூலிமா அவரோட படமும் எனக்கு தெரியும், அவரோட அகம்புறம் ரெண்டுமே எனக்கு தெரியும். அது என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இன்னொரு மாஸ்டர்கிட்ட விட்டுச்சு. ஓகேங்களா, அப்படி நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணோம். நான் இது எப்பவுமே சொல்லுவேங்க, சூஸ் யுவர் மாஸ்டர்ஸ் வைஸ்லி. அது ரொம்ப முக்கியம். we need to choose our masters. அதுதான் நான் பண்ண ஒரு விஷயம். நான் பெருசாலாம் லேர்ன் பண்ணுறது, நான் வந்து என்னோட ட்ராவலே உங்களுக்கே தெரியும், இதுக்கெல்லாம் தகுதியானவனாலும் எனக்கு தெரியல. ஆனால் இதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ரூட்டை பிடிச்சி நான் இது பண்ணி. சரிங்க, சென்னைக்கு வந்து படங்களெல்லாம் ஏடியா ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் வந்து உங்கள் படங்களோட ஃபிலிம் லாங்குவேஜில் கிடையாது, தப்பு இல்லை. அப்போ எங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணுவோம், அதை கூடங்கள் மாதிரி ஒரு படம் பண்ணுவோம்,
அது இந்த இடத்துக்கு போய் சேருமான்னு நமக்கு தெரியாது. எந்த நம்பிக்கையில் நீங்கள் படம் பண்ணீங்க? எனக்கு ஒரு பெயின் வருதுங்க. என்னோட மீடியம் வந்து என்னோட ஆயுதம் வந்து சினிமா. அது வழியாக ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சுய புலம்பலாக ஒன்று பண்ணலான்னு நினச்சி ஒன்று பண்ணும்போது அது மிகப்பெரிய குளோபல் தாட்ஸாக மாறுது. அதுக்கு என்னை நான் பார்த்த ட்ராமா என்ன நடக்குங்க, எழுதுவாங்க, வெவ்வேறு ஊரில் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, போய் சொல்லுவாங்க, வந்து அந்த கோயில்பட்டி நிலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ரிஹர்சல் போகும். வெவ்வேறு மைண்ட் செட்டில் வந்தவங்க இது பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிஹர்சல்ன்ற வேர்டு எனக்கு அங்கே தெரியுது. மஜித் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் நான் தனியாக ரிஹர்சல் பண்ணலாம், தனியாக இது பண்ணலாம், சின்ன டீம் வச்சுட்டு நான் வந்து இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போயிட்டா அது ஃபேக்ட்ரி ஒர்க்கு, அது இத்தனை டேட்ஸ்க்குள்ளே முடிச்சாகணும். நம்ம கொட்டுக்காளி படம் வந்து கிட்டத்தட்ட 27 நாளில் முடிஞ்சிச்சு. 19 நாள் சூரியன் முடிஞ்சிச்சு. 22 23 நாள் இது முடிஞ்சிச்சு. இது இப்படி முடியாமல் நான் சாட்டி இந்த படத்தையும் நம்ம சராசரி நம்ம அந்த கமர்ஷியல் படங்களுக்கு வந்து ஒரு பொருள் செலவு இதெல்லாம் ஏற்படுது, அது ஒரு மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு அந்த கதைக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இருக்குதுல்ல, இதேவே நான் இதுக்கும் பண்ணேன்னா நான் தப்பாயிருவேன். ஏன்னா அது கமர்ஷியல் படம், பெரிய மார்க்கெட்டு எல்லாம் வந்து அதுக்குள்ளே அவங்க அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அவளுக்கு இல்லை, இந்த படத்தை இதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு இப்படி பிளான் பண்ணி இவ்வளோ நாளில் முடிச்சிடணும், இல்லை மாட்டிக்கணும், டெஃபினட்டாக மாட்டிக்கணும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் படமே என்ன பேக்ட்ராப் எதுவும் கிடையாது. நான் போய் ஒரு கதை சொல்கிறேன், ஒரு 19 புடிச்சிட்ட கதை சொல்லியிருப்பேன். எது? கூழாங்கலுக்கு முன்னாடி வேற ஒரு கதை. யாரும் எப்படி ஏற்றுக்குறாங்க? சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வெறும் கதையை சொல்லி நம்பிக்கை வழியாக ஒரு ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது. இல்லை, ஆமாம், வேற நீங்கள் ஒரு கதை தாங்க சொல்லுவீங்க. நீங்கள் பெரிய ஹீரோ வச்சே படம் பண்ணுங்க, நீங்கள் கதை தாங்க சொல்லுவீங்க. அந்த கதையை அவர் நம்பணும்லங்க, அதை ஒரு ப்ரொடியூசர் நம்பணும்லங்க. நம்ம நம்புறோன்றதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாரும் நம்பிக்கையின் அடிப்படையில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ எமோஷன்ஸ் இல்லைன்ற மாதிரிலாம் பேச்சு வரும். முழுக்க எமோஷன்ஸ் பாண்டிங் நிறைஞ்சது தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி. அப்போ எனக்கு வந்து இது போய் சொல்கிறேன், எங்கேயுமே வேலை நடக்கலை. அப்போ டிஜிட்டல் உள்ளே வருது, டிஜிட்டலில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிலிம் வந்து டிஜிட்டலாக மாறுது, டிஜிட்டலில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இப்போ இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு லைஃப் வருது, ஒரு பெயின் வருது. நான் அப்போ தான் பேரல் சினிமாலாம் பார்த்துட்டு இருந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க டைம். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்னா என்ன, கொல்லா ஃபிலிம் மேக்கிங்லாம் என்னென்னு படிச்சுட்டு இருந்த டைம். அப்போ எனக்கு இப்படி ஒரு வந்தோடனையும் வேறு வழியே இல்லை, உன்கிட்டருந்து ஏதோ ஒரு இமேஜஸ் வந்தே தீரணும் அப்படின்னு தான் கூழாங்கல் போயிடுது. சூப்பர். வெளில நிறைய அந்த அவார்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தேன், அதில் 2 கூழாங்கல் இருந்துச்சு. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். யூஎஸில் இருக்க ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுது எனக்கு நான் பயங்கர ஹாப்பியான மூமெண்ட்லாம் நடந்திருக்கேன். நான் வச்சுருக்க ஐஃபோன் வந்துருக்குல்ல, அது எனக்கு கூழாங்கல் பார்த்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து சும்மா கேஷுவலாக பேசினாங்க என்கிட்ட வந்து. படம் பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சுன்னு ஆடியன்ஸ், சாதாரண ஆடியன்ஸ் பேசினாங்க. அவங்க பேர் நான் மறந்துட்டேன். தமிழ் கிடையாது. இப்போ வந்து சாதாரண பேசி சூப்பர் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அது சென்னைக்கு வந்தால் நான் உன்னை பார்க்குறேன், நீ வந்து மும்பைக்கு வந்தால் என்னை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மும்பை அட்ரஸ் கொடுக்குறாங்க, நான் சென்னை அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? டக்குன்னு பார்த்தா ஒரு 4 நாளில் ஒரு பார்சல் வருது. இந்த ஐஃபோன் வாட்ச், ஐஃபோனு என் லைஃப்பில் மிகப்பெரிய கிஃப்ட்டு. 2,30,000 எனக்கு கிஃப்ட் கொடுத்தது வந்து கூழாங்கல் படம் பார்த்தது. பதறி போய் அவங்களுக்கு வந்து பேசுகிறோம். அவங்க ரொம்ப கேஷுவலாக, உனக்கு யார் கொடுத்தா, அவன் படம் பார்த்ததுக்கு நான் கொடுக்குற இது டிக்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது போல தான் அதுவும். யூஎஸில் இருக்க ஒருத்தர் மகேஷ்னு ஒருத்தர், அவர் வந்து கூழாங்கல் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோட் ஆகி இதை வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனார். இது அங்கேருந்து ஒரு நதியிலிருந்து எடுத்த கூழாங்கல். ஆமாம், யூஎஸில் இருக்க ஒரு நதியிலேருந்து எடுத்த கூழாங்கல். இலக்கியம்னு வரும்போது எனக்கு தமிழ்ச்செல்வன் ஐயா தான் எனக்கு வீடனில் வந்து எனக்கு எழுத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். இவர் எழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி தமிழ்ச்செல்வன் ஐயாட்ட போகிறேன். தமிழ்ச்செல்வன் ஐயா தான் எனக்கு மித்த எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. எஸ்ராலேருந்து, ஜெயமோகன்லேருந்து, ஜெயகாந்தன்லேருந்து, கீராலேருந்து. கீரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அழகிரிசாமியிலேருந்து, தோப்பாலேருந்து எல்லாருமே அப்படியே போயிட்டே இருக்கு. அது விரிஞ்சு போகுது, மொழிபெயர்த்துலேருந்து எல்லாமே. அப்போ எனக்கு ஒன்று தெரியுது, உன் லைஃப்பில் இவ்வளோ நடந்துச்சுல்ல, இதை தொகுத்து வழங்குறதுக்கு இது பயனுள்ளதாக மாறுதுன்றது எனக்கு அப்போ தான் தெரியுது. நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை பெரிய கதையாக இருக்குது, இதை கட் பண்ணு இந்த இடத்துலலாம், இதை தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு இலக்கியம் ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் படித்த ஏதாவது ஒரு லைனை விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் லைன் ஏதாவது ஒன்று இருக்குல்ல? கூழாங்கல்ல ஒரு இமேஜ் வரும், காணல் நீரில் வந்து அந்த ஒரு அசைவு ஏற்பட்டு ஒன்று வரும். அது வந்து
இவரோட ஒரு ரைட்டிங்கில் வரும், நம்ம ஹீராவோட ஒரு எழுத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 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 இமேஜை பற்றி எழுதும்போது ஒன்று வரும். எனக்கு கூழாங்கலோட ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இருந்து கழிச்சிருத்தா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆரம்பிக்கும். அவனை நம்ம எதுவும் பண்ண முடியாது, இருந்து கழிச்சிருத்தா, இருந்து மிச்ச நாள் நீ கழிச்சு செத்து போயிருன்னு அர்த்தம். அந்த பெயினை மட்டும் நான் எடுத்துகிட்டு இதில் வச்சுருவேன். இப்போ காணல் நீரில் அப்படியே ஒரு அது வந்து ஒரு அப்படியே அனல் மாதிரி அவன் நடந்து மாதிரி இதானா அப்படின்ற ஒரு வரி வரும். அதுதான் கூழாங்கல்ல வந்து அந்த பொண்ணுக்கு வச்சுருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ரைட்டிங்லேருந்து சில இமேஜஸ் இலக்கியத்தை எடுத்துக்க முடியுது, நம்ம கதைக்கு அதை பயங்கர ஆப்டாக இருக்கும்போது எடுத்துக்க முடியும். இந்த ஆஸ்கர் ஜேர்னி இருக்குல்ல, அதில் நான் வந்து லாஜிஸ்டிக்கலாக பேசுகிறேன். அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு எல்லாமே இந்த பசங்க தான், அவங்க மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இங்கிலீஷில் எழுத வராது, இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண வராது. நான் வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுவேன். நம்ம டீம் மட்டும்தான். எனக்கு இவ்வளோ பேசணும்ல, தயவுசெய்து இதை போட்டுருங்க. இது என்னோட ஒரு ஆளோட முயற்சியே கிடையாது. என் டீம் வந்து இருக்காங்க, இந்த அன்புன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த படத்துக்காக உள்ள வந்து ஏகப்பட்ட பேர். ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இந்த படத்தை நாளைக்கு போய் ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் போய் நான் ஒரு ஷாட் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீ சுற்றி இருக்க யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இது எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து இதுக்கு வருவாங்க அப்படின்னு அவனுக்காக தெரியணும். அவன் அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட படங்கள் எல்லாமே மிக ஷார்ட் பீரியடில் வந்து ஷூட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அப்போ இது மாதிரி நம்ம ஒரு நெருக்கடி தரும்போது வந்து எல்லாரும் ஓடிடுவாங்க. இவன் ஒருத்தன் மட்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்து வானே பார்த்துக்கலாம்னு சொல்லி கூட்டி அந்த க்ரியேட்டிவிட்டியாக பயங்கர சப்போர்ட் பண்ணு. இப்போ அப்படியே இன்னொரு பையன் கின்ஸ்லி, இப்போ அவன் பைக்கில் இங்கே வரும்போது விழுந்துட்டான், கை காலெலாம் சிறக்குச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். இன்னும் இந்த படத்துக்கு முன்னே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சைடு எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறது. எம்படி பேத்தோட பேசுவான், எம்படி பேத்தோட பழைய கம்யூனிகேட் பண்ணியிருப்பானே எனக்கே தெரியாது. அதை கொஞ்ச நேரம் கேட்டால் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பானுப்பிரியான இந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிஃப்ட்டு எனக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? அவங்க ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு அவன் வந்து வந்து இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னு ஆட்களை வச்சு ஒரு படம் பண்ணுறான். ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்றான். அப்படின்னு மொத்தம் பேர் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கமிட்மெண்ட்டை விட்டுட்டு வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து அங்கே அவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லா ப்ரெஷரையும் தாங்கிட்டு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. பாண்டின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பாண்டி 24 hours நம்ம கூடயே இருந்து என்னன்றது ஒரு இது பயங்கரமான இன்னசென்ட்டு. எனக்கு அவன் லைஃப்ல நினச்சி பயமா இருக்கு, என்ன ஆக போறானோ அப்படின்ட்டு. நீ இருக்கீங்கல்ல இருக்கும். ஆனா அவனுக்கா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும்ல, அதுதான் நம்ம எப்படியோ சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவன் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ண, அவன் யாரு, அவன் 4 பேர்த்த பார்த்துக்கணும் வரணும்ல, அது சொல்றேன். இப்போ தமிழரசன் இருக்கான், மீடியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளேயும் சேர்ந்துக்கிட்டு இங்கேயும் வேலைகள் நிறையா பார்த்துக்கிட்டு இப்போ ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டு உடம்பு முடியலனாலும் வந்து உட்காந்து இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குல்ல. எனக்கு பின்னாடி நான் சொல்கிறது வெறும் டைரக்ஷன் டீமாக இந்த இவங்களை எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி இவங்களாம் நம்பிக்கையாக வந்து நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுல இவங்க தான் இந்த கொட்டுக்காளி மாதிரியான கூழாங்கல் மாதிரியான படம் வர்றதுக்கு எனக்கு ஆரம்ப முடியாது. முதல்ல நம்ம மேலே ஒருத்தன் நம்பிக்கை வைக்கிறது இருக்குல்ல, அவன் ஏதாவது டவுட் வச்சுருந்தா நம்ம இந்த கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இவங்க எல்லாரும் எனக்கு அப்படி. உங்களுடைய பயணக்கதைகள்லேயே ரொம்ப ஃபேவரட்டான பயணக்கதைனா இது? இந்த பயணம் ரொம்ப பிடிக்கும். பயணத்தும் போது முன் தீர்மானம் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் இல்லாத மனிதர்கள் நம்ம மீட் பண்ணலாம். கரெக்ட். அவங்களுக்கு என்னை பற்றின எந்த ஒரு ஸ்டோரியும் தெரியாது, எனக்கு அவங்கள பற்றின எந்த ஸ்டோரியும் தெரியாது. நான் செத்த நேரம் இழப்பாரிட்டு போயிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப பிடிச்சி போய் அவங்ககிட்ட வந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஏன்ட்டேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு பயணத்தவே நான் அப்படி தான் பார்க்குறேன். பயணம்னாலே எனக்கு ஸ்டோரி தான், அதுவே ஒரு பெரிய எமோஷன் தான். நான் வந்து பயணம்ன்றது வேற எங்கே, நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு லடாக் போகிறது அதெல்லாம் கிடையாது, அந்த மேட்டர் சொல்லலை. அதுவும் போகலாம், அது ஒரு வசதி வாய்ப்பு அதெல்லாம் இருந்துன்னு. நான் எனக்கு இங்கேருந்து சும்மா மதுரைக்கு போகிறதுலேருந்து சொல்கிறேன். நான் ஃபாரின் ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன்ல, அது எனக்கு ரொம்ப ட்ராவல் போகும்போது அந்த எல்லாமே எனக்கு அந்த லைஃபே அப்படி வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து மதுரையிலேருந்து திருப்பூர் அப்படியே சென்னை இப்படின்ற ஒரு ட்ராவல் இருக்குல்ல, இது வழியாக நான் ஒரு இடத்துக்கு அந்த ஆட்டோவில் சின்ன பையனை உட்காந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்ல, இந்த தானே என்னை மாற்றுது. அது மாதிரி தான் நான் வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறேன். பயணத்தின் வழியாக நீங்கள் எந்த முன் தீர்மானம் இல்லாத ஒரு மனிதர்களை சந்திக்கலாம். தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதே ரொம்ப நல்லது. லைஃபுக்கு தேங்கி நின்றோம்னா பெரும் பிரச்சனை. அப்படி நீங்கள் சந்தித்த ஒரு மறக்க முடியாத சந்திப்பு, மறக்க முடியாத மனிதர்னா? இந்த சினிமா வழியாக போய் நான் சந்தித்ததுன்னு ஒன்று இருக்குது. இந்த சினிமா வழியாக இப்போ போய் நான் சந்தித்தது வந்து நான் இது ரொம்ப கனெக்ட் ஆகுன்றதா இதை சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு ஒரு இது இருக்கும்ல, எங்கே வரீங்கன்னு தெரியும். இப்போ வந்து லேப்டாப்பில் நம்ம அவரோட படம் பார்த்துருப்போம், அவரோட படங்களை பற்றி பேசியிருப்போம்.
என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி. இப்போ நான் ஏதோ ஒரு படம் எடுக்கிறேன், நான் ஏதோ இது பண்ணுறேன், அங்கே இங்கேயும் என்னை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களே ஃப்ளைட் டிக்கெட்டு காசு எல்லாத்தையும் கூட்டி போயிட்டு வா நீ வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு. இப்போ அங்கே போனால் அங்கே அவரும் உட்காந்துருக்காரு ஜாபர் பனாய்க்கு. இது ஒரு பெரிய ஒரு இது இல்லை. அடுத்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்குலாம் தெரியாது. இந்த படத்தின் மூலிமா நான் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன்ல. அங்கே ஜாபர் பனாய்கிட்ட ஆரம்பித்து இங்கே கமலஹாசன் சார் வரைக்கும் இதெல்லாம் தான் நான் பயணமாகவும் பார்க்குறேன். இந்த படத்தை எடுத்துகிட்டு நான் பயணிச்சது மூலிமா அவ்வளோ இருக்குல்ல. அவரோட 3 நாள் ஜாபர் பனாய்கியோட நாங்கள் இருக்கோம். அவர் கூழாங்கல் பார்த்துருக்காரு. ஏப்பா இது எப்படி இருக்கும்? நான் ஒரு லேப்டாப்பில் அவர் படத்தை பார்த்து அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்னடா எல்லாம் பண்ணுறாங்க நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு போய் அவர் கூழாங்கலை பார்த்துருக்காரு. சொன்னோன்னே எக்ஸைட் ஆகிறாரு. பயங்கரமாக கூழாங்கலை பற்றி என்கிட்ட பேசுகிறாரு. அவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் என்ன முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன், எப்படி பேசிட்டீங்க 2 பேரும்? அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஓகேங்களா? அவர் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்காரு, நானும் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கோம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக கன்வே ஆகுது. அவர் பாடி லாங்குவேஜாக பேசுகிறாரு, விசுவல்ஸாக என்கிட்ட பேசுகிறாரு, நானும் விசுவல்ஸாகவே பதில் சொல்கிறேன். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க டயத்தில் சப்டைட்டில் பார்க்குற மாதிரி அப்பப்போக்கு அவங்கள்ட்ட சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு அந்த 3 நாள் வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு பர்சனலாக ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு இது இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்டு சந்திச்சிட்டோம் ஒரு இடத்துல அப்படின்றது. நான் குயின் ஆஃப் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. நான் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நான் பார்த்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கேரளாவில் 2-3 படம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஒரு படம் போதுன்னு நான் அப்படியே விட்டுட்டு குயின் ஆஃப் கேட்வே இல்லை ஆன் த மில்கி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே குயின் ஆஃப் கேட்வேவும் அங்கே தான் பார்த்துருக்கேன். ஆன் த மில்கி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படங்கள்லாம் இருக்குது. இல்லை இந்த படம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணி நான் அழுதுகிட்டே நடந்து வந்துட்டேன் ரூமுக்கு. வந்துட்டு நான் அப்புறம் வந்து இவ்வளோ ட்ராவல் ஆனேன். ரஷ்யாவுக்கு போகிறோம். அந்த டைரக்டர் அங்கே வந்து அவர் வந்து இது நான் ஒரு நாள் படம் பண்ணிட்டேன். அவர் ஸ்டேஜில் வந்து நின்று பேசுவார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எமோஷனாகி பொழுன்னு இதாகுது, அழுகலாம் வருது. அவர் வந்து மேலே ஏறி பேசுகிறாரு, படம் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்குது, இன்னிலேருந்து நான் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு, ஜாம் பண்ணுறாரு. ஓகேங்களா? அவரை நாங்கள் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு சந்திப்புலாம் இருக்குல்ல. எனக்கு ஒரு சாதாரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல மார்க்கெட்டில் மூடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இவ்வளோ நிகழுது இல்லை. அது எனக்கு ரொம்ப பயணத்தின் வழியாக தான் எனக்கு இவ்வளோ நடக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜாபர் பனாய் கூட அந்த போட்டோ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ நீங்க நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு, மேஜிக் ஆஃப் சினிமா அனுப்பிச்சாரு. அப்பா அவ்வளோதானே. நம்ம டாக்ஸி பார்த்துருப்போம். டாக்ஸி தான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் படம். நீங்க நிறைய கூட பார்த்துருக்கலாம், நான் 2-3 படங்கள் தான் பார்த்துருக்கேன். நம்ம டாக்ஸி பார்த்துருக்கோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ரெபிளுங்க, போராளி. நிச்சயமா கேமராவை வந்து மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்குறாரு. நீ படம் எடுக்கக்கூடாதுன்னு அவசர அரெஸ்ட் பண்ணாலும் அங்கேருந்து படம் எடுக்கிறது. நீ வெளியே போய் லொக்கேஷனில் போய் படம் எடுக்கக்கூடாது, நீ எல்லாம் நீ கேமரா ஒரு சீட்டில் உன் ஸ்ட்ரீட்டில் போய் வச்ச இந்த நாட்டில் நீ எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னால் அதை நான் கார்லேயே படம் எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்து உலகம் முழுக்க கொண்டு போனவர். சர்க்கிள்னு சொல்லிட்டு அவரோட படம் இருக்குது, சர்க்கிள் கரெக்டாக வச்சிருக்கேன் தெரியல. அந்த படம் தான் எனக்கு பயங்கர இன்ஸ்பயர். டாக்ஸி எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷனாக போயிட்டே இருக்கும். எனக்கு அதெல்லாம் தான் பயங்கர இன்ஸ்பயர். அவர்கிட்ட சொன்னீங்களா? எனக்கு அது சொல்லாமல் இருப்பேன். அவர் எல்லா படத்தையும் சொன்னேன், அவர் கூட எங்களை பற்றி சொன்னார். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அவர் அளவுக்கு நான் படம் எடுக்கல, ஆனால் அவர் கூழாங்கலை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சின்ன பையனுக்கு அது தேவையில்லை. ஆமாம். அது ஒரு மாதிரி 3 days அவங்களோட இருக்கிறது. நான் விருப்பப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர். அவர் ஏதோ நாடு, நான் ஏதோ நாடு, ஆனால் 2 பேரும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்திச்சுட்டு பேசியிருந்தேன். இதை விட என்ன ஒரு இது வேணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, தொடர்ந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் யுவராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.